ஹாய் சார். ஹாய். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார். நான் உங்களை இந்த மாதிரி தனியான ஒரு இடத்துல மீட் பண்றதுக்காக வர சொன்னேன். எதுக்கு வர சொன்னேன்னு ஏதாவது யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சேன், ஒன்றும் பிடிபடல. அது வேற ஒண்ணும் இல்ல. நாம வேலை பார்க்குற பூவாணி சமஸ்தானத்துக்கு சொந்தமான பூர்வீக நகைகள் சம்பந்தப்பட்ட கேஸ் நேத்து சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பாயிருக்குல்ல. ஆமா. அந்த நகைகள் சம்பந்தமா நாம 2 பேரும் கொஞ்சம் பேசலான்னு தான் வந்தேன். அந்த நகைகளை பத்தி அந்த சமஸ்தானத்து ஆடிட்டரான நீங்களும் நானும் என்ன பேசணும்? அந்த நகைக்கு எல்லாத்துக்கும் இப்போதைய வேல்யூ என்னன்னு தெரியுமா? எனக்கு அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சார். 20 வருஷமா அந்த சமஸ்தானத்துல மேனேஜரா வேலை பார்த்தோம். இது கூட தெரிஞ்சுக்கலையா? சார், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆள் ஜமீன்தார் ஐயா மட்டும்தான். அவரோட குடும்பத்தோட நிர்வாகத்தை பார்க்கறதுக்கு மட்டுமே எனக்கு நேரம் சரியா இருந்தது. இதெல்லாம் அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல சார். அந்த நகைகளை பத்தி அவர் யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணல, என்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணல. ஆனா அதோட வேல்யூ 1300 கோடி. அது தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த 3 வாரமா அவர்கிட்டயே இல்லை சார். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க வேலையே வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்து ஏதோ ட்ரேடிங் வேலை அது இதுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார். இத்தனை வருஷமா விசுவாசமா சர்வீஸ் பண்ண என்ன அவர் சந்தேகப்பட்டுட்டாரு. அது எனக்கு பிடிக்கல, வெளியே வந்துட்டேன். இப்போ இதெல்லாம் எதுக்கு சார் கேக்குறீங்க? உங்களை பணக்காரனாக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது நான் சொல்லாம? என்னது? இப்ப பூவாணி சமஸ்தானத்துக்கு வாரிசு ஜமீன்தார் தலவாட பெருமாள் தானே? ஆமா. அவருக்கு அப்புறம் அந்த ஆஸ்தி எல்லாம் யாருக்கு வரும்? அவர் தங்கச்சி பொண்ணு மாலிகாவுக்கு வரும். அந்த மாலிகா எங்க இருக்கான்னு ஜமீன்தாருக்கு அப்புறம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமாமே. ஆமா, அவர் அந்த பொண்ண ரகசியமா வளர்க்கறாரு. இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? அந்த பொண்ணு வச்சுதான் நான் ஒரு புது திட்டம் போட்டிருக்கேன். என்ன திட்டம்? எங்க தாத்தா காலத்துல இருந்து இது வரைக்கும் பூவாணி சமஸ்தானத்துக்கு நாங்க பரம்பரையா விசுவாசமா உழைச்சிட்டு இருக்கோம். இப்ப நான் 76 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கனே தவிர சம்பாதிச்சதுன்னு ஒண்ணுமே இல்லை. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். மனசை காயப்படுத்துற மாதிரியே பேசுறத பொழப்பா வச்சுட்டு இருக்கிற நம்ம ஜமீன்தார் இப்ப சிட்டில வந்து ஒரு வீடு எடுத்திருக்காருல்ல. ஆமா, அவரும் அவரு தங்கச்சி பொண்ணு மாலிகாவும் இங்க இருக்க போறாங்களாம். அந்த பொண்ணு சிட்டில இருந்ததுனால பழைய வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால இந்த முடிவுன்னு சொல்லிட்டாரு. அந்த முடிவை அவர் தலையெழுத்த மாத்த போகுது. அதுக்கு நீங்க உதவி பண்ணணும். புரியல. அந்த பொண்ணு மாலிகாவை என் ஆளு ஒருத்தன் லவ் பண்ணுவான். அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க நீங்க உதவி பண்ணணும். நான் சொன்னா அவர் கேட்க மாட்டார் சார். இங்க பாருங்க சுப்பு சார், கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்ததும் அந்த ராஜ நகைகளை விற்கிறதுக்கு ஜமீன்தார் முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு கண்டிப்பா உங்க உதவி இருந்தாதான் அது முடியும்னு நான் பில்டப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களை ஜமீன்தாரே கூப்பிடுவார், நீங்க வரணும். அப்படி வரும்போது நான் சொல்ற ஆளுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க நீங்க ஏற்பாடு பண்ணணும். சாரி சார், நான் புலி. இப்போ கொஞ்சம் லாஸ்ல இருக்கிறதுனால மானங்கெட்ட புலியா வேணா நினைச்சுக்கங்க. ஆனா நான் சிறப்பு புலி. எவ்வளவு பசிச்சாலும் சிந்திருக்கிறத கூட சீண்டாத புலி. அப்படிப்பட்ட புலிய புல்ல திங்க சொல்லி காம்பல் பண்ணாதீங்க. தேங்க்யூ.
ஏகதண்டாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. விநாயகா விநாயகா. ஓம். நீ கண் முழிக்கிற வரைக்கும் இன்னைக்கு இப்படியே தான் இருக்க போற. நீ கண்ணை திறந்ததும் ஐ லவ் யூ சொல்ல போற. ஓம் சக்தி. கோபாலே, ஐயா டீ ரெடியா இருக்குங்க ஐயா. சீக்கிரமா ரூமுக்கு கொண்டு வா. சரிங்க ஐயா. ம். கண்ணம்மா, ம். ம். காலையில மணி 7 போகுது. எந்திரி கண்ணு. ம். எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? சீக்கிரம் எழுந்திருக்கிறது அழகு. அது ஆம்பளைங்களுக்கு, பொம்பளைங்களுக்கு இல்ல. நான் தூங்கணும். கண்ணம்மா, என்ன? எழுந்திருமா. எதுக்கு இவ்ளோ காலையில எழுந்திருக்கணும்? சோ ஸ்வீட். சுப்புவை போய் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேனே கண்ணம்மா. ஃபோன் பண்ண வேண்டியதானே? உனக்கு நம்ம விஷயம் மொத்தமும் தெரியும். நேரடியா போய் கூட்டிக்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல. இந்த கிழவனுக்கு அறிவே இல்ல. தூங்குற புள்ளைய டார்ச்சர் பண்ணி எழுப்புறானே. ம். சூப்பர் ஷாட். கிழவன் தான் நந்தி மாதிரி இருக்கான். ம். நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ம். என்னதான் ஜமீன்தார் குடும்பமா இருந்தாலும் காலையில டீ குடிக்கும் போதே உருளைக்கிழங்கு சிப்ஸும் ஊறுகாயை தொட்டுக்கிட்டு பிஸ்கட் மாத்திப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்க இருந்தேன் மென்டல் ஆயிருவேன். ஆண்டவா என்ன காப்பாத்துறா. ஐயா வேற ஏதாவது வேணுங்களா? 10:30 மணிக்கு மீன் வறுவல் 4. ஆ, சக்கரை போடாத பால்ல கலந்த ஹார்லிக்ஸ். ஆ, தெரியும்ல? தெரியுங்கய்யா. ஒரு டவுட்டு கேட்கலாங்களா? என்ன கேளு. இந்த ஊறுகாயில பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டு டீ குடிக்கிறது, வஞ்சர மீனை ஹார்லிக்ஸ்ல முக்கி சாப்பிடுறது, இதெல்லாம் என்னங்கய்யா பண்ணும்? நான் சாப்பிட்டா மூளை வளரும். ஆ, அதே வேற யாராவது சாப்பிட்டா ஆ, வாந்தி வரும். ஓஹோ, போ, போய் வேலையை பாரு. சரிங்கய்யா, வரேங்கய்யா. ச்சே, நம்மால பாத்ரூம்ல இருந்து வரும்போது ஒரு ஸ்டில் எடுக்கலாம்னா இந்த கிழவன் இங்க இருக்கிறானே. இவன் யாரு? அப்பாவா தாத்தாவா? ம்.
பாவி காலையில இந்த அமுக்கு அமுக்குறான். ச்சே, காலங்காத்தாலே குடிச்சாச்சா? எவ்வளவு சொன்னாலும் கேக்குறதே இல்ல. பாய். பாய். இவன் யாரு? ஆமா, இது என்ன பேக்கா இருக்கும்? நான் போகும்போது இது இங்க இல்லையே. இப்போ எப்படி திடீர்னு இங்க வந்தது? ஐயோ, ஒருவேளை இதுல பாம் கீம் இருந்தா என்ன பண்றது? வேண்டாம், நமக்கு எதுக்கு வம்பு? இந்தாக்கா. ஏண்டா ஆ, என்னக்கா? அவன் பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா? சவுண்ட் இருக்கா? ஆமா, எவ்வளவு கொடுக்கணுமா? 33,000 சொச்சம் கொடுக்கணுமா? நேத்து வந்து ஒரே கத்தா கத்திட்டு போறான். அசிங்கமா இருக்குப்பா. ஏதாவது ஏற்பாடு பண்ணு. என்னக்கா பண்ண சொல்ற? வர வேண்டிய பணம் வரல, வந்ததும் கொடுக்கறேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அத அவன் கேட்க மாட்டேங்கிறான். இந்த வீட்டை வித்துருடானா நீ கேட்க மாட்டேங்கிற. ரியல் எஸ்டேட் பிசினஸ் மொத்தமும் விழுந்து கிடக்குதுக்கா. அது எப்படி விழும்? மழை பெஞ்சப்போ நம்ம ஏரியால இவ்வளவு தூரம் தண்ணி வந்தது தெரியும்ல? ஊரே டிவில பார்த்தது. விலை பேசின பார்ட்டி இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான்னு புரோக்கர் சொல்றான். இப்ப என்ன பண்ண சொல்ற? காசு வர வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்க்கா. நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கேஸ் அட்ஜஸ்ட் ஆகுமா? என்னது? வீட்ல இருக்கிற ஏதாவது பொருளையாவது எடுத்துட்டு போய் வித்துட்டு வாங்குறேன். இன்னைக்கு கேஸ் வாங்கணும், மத்தியானம் வரைக்கும் கூட தாங்காது. மத்தியானம் வரைக்கும் தாங்கும்ல? நீ சோற வச்சுடு, நான் அதுக்குள்ள கேஸுக்கு அரேஞ்ச் பண்றேன். கையில வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து சூதாட வேண்டியது, சுத்தமா காசு இல்லாதப்போ கண் கலங்கி டிராமா ஆட வேண்டியது. நான் ஆடினதுக்கு பேரு சூதாட்டம் இல்ல, ட்ரேடிங். ஆமா, ட்ரேடிங், பெரிய ட்ரேடிங். நான் பண்ணது இன்ட்ராடே ட்ரேடிங். நெட்வொர்க் இருந்திருந்தா 3 லட்சம் லாபம் வந்திருக்கும். மழையில நெட்வொர்க் போயிடுச்சு, நான் என்ன பண்றது? வயிறு பசிக்கும் போது இந்த மாதிரி விளக்கம் எல்லாம் கொடுக்க முடியாது. என் பேர்ல இருக்கிற இந்த வீட்டை சீக்கிரமா வித்துட்டு காசை என்கிட்ட கொடு. நான் ஊர்ல போய் செட்டில் ஆகுறேன். உன்கிட்ட என்னால முடியல. இந்த பேக்ல அப்படி என்னதான் இருக்கும்? சரி, எடுத்து தான் பார்க்கலாம்.
அங்க ஒளிச்சு வைக்கிற? அது அது ஒண்ணு இல்லக்கா. ஏதோ பேக ஒளிச்சு வைக்கிறத நான் பாத்துட்டேன். எடாத. அக்கா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அது என்னன்னு சொல்லு, பேசாம இருக்க. இங்க பாரு. ஏதுடா இவ்வளவு பணம்? இது ஒரு பண்டில் தான்க்கா. இந்த மாதிரி அந்த பேக் ஃபுல்லா இருக்கு. ஐயோ, ஏதுடா? தெரியலக்கா, ரோட்ல கிடந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி இவ்ளோ பணத்தை ரோட்ல போட்டுட்டு போவாங்க? அதான் தெரியலக்கா. அதனாலதான் யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து உள்ள ஒளிச்சு வச்சுட்டேன். சரி சரி, இந்த பணத்தையும் அதுலயே வச்சிரு. அத செலவுக்கு வச்சுக்கக்கா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிடா தம்பி, இந்தா நீ முதல்ல காஃபிய குடி. பாய் கிட்ட போய் பிளாக்ல ஒரு கேஸ் எடுத்துட்டு வா. அப்படியே 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு வா. உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன். இந்த சரி சரிக்கா, நான் போன பின்னாடி கூட வீட்டுக்கு எதிரில ஒரு கண்ணு வச்சுக்க. வீட்டுக்கு எதிரலன்னா? பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கார் பார்க் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்த. ஓகே ஓகே. அங்க யாராவது வராங்களா, எதையாவது தேடுறாங்களான்னு பாரு. சரிப்பா. உன்கிட்ட நான் சொன்னன்றதுக்காக வீட்டு பால்கனில இருந்து பார்க்காத. பின்ன நம்ம வீட்டு கேட்டு கிட்ட அரிசி காய போடுற மாதிரி கவனிக்கா. சரிப்பா. ஏன்டா பயப்படுற? அந்த சௌந்தரு காசுக்காக காலையிலேயே வரேன்னு சொன்னான். இந்த காசுல இருந்து அவன் காசை தூக்கி எறிஞ்சிடலாமா? அசிங்கமா பேசுறான். இல்லக்கா, அத சாயங்காலம் கொடுக்கலாம். நான் பேசுறேன் இரு. இதே மாதிரி எல்லா இடத்துலயும் கம்பிலேயே செவுத்த வச்சிருந்தாங்கன்னா அந்த பையனும் உள்ள வந்திருக்க மாட்டான், நம்மளும் திட்டு வாங்கியிருக்க மாட்டோம். எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த? நாங்க யாருன்னு தெரியுமா? முன்னாலேயே எல்லா கதவையும் இந்த மாதிரி பூட்டி இருந்தோம்னா ஐயா கிட்ட இந்த மாதிரி அனாவசியமா திட்டு வாங்கியிருக்க வேண்டாம். யார் சொல்லி வேவு பார்க்க வந்த? எல்லாத்தையும் பூட்டியாச்சு. கூட்டிட்டியா? எல்லாம் ஆச்சுங்கய்யா. இவன் ஏதாவது சொன்னானா? இன்னும் வாயை திறக்கல. அப்படின்னா நான் என்னோட ஆயுதத்தை எடுக்கட்டுமா? எடு. யா! நான் கராத்தையில கிங்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் இதுவரைக்கும் யாரையும் அடிச்சதில்ல. ஆமா, இவனை தான் எல்லாரும் அடிச்சிருக்காங்க. ஐயா, என்னடா? என்னையா சேம் சைடு கோல் போடுறீங்க? ஆமா, கோல் போடுறாங்க. டேய், கன்னு எங்கடா? எடுத்துட்டு வந்தியா இல்லையா? இருக்குங்க ஐயா. இதோ. கண்ணை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கராத்தல எதுக்குடா பில்டப் கொடுக்குற மடையா? கண்ணு எடுத்து அவன் நெத்தில வை. யார் நீ? எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்து வேவு பார்த்த? நான் மாலிகாவை 4 மாசமா லவ் பண்றேன். அவளை பார்த்து ஐ லவ் யூ சொல்லலான்னு எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணேன், முடியல. நாளைக்கு லவ்வர்ஸ் டே, அதனால கண்டிப்பா என் லவ்வ சொல்லிடணும். நாளைக்கு ஒரே இளநீல 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்க முடியலனாலும்
அட்லீஸ்ட் கூட உட்காந்து ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிடலாமேன்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகத்தான் இன்னைக்கு அவ கண்ணு முழிக்கும் போது அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்னு வந்தேன். உங்களை எல்லாம் பார்த்ததும் கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டேன். சார், நீங்க ஏன் சார் அழுறீங்க? பிரதர், நீங்க சூப்பர் லவர் பாய் பிரதர். வாழ்க உங்க ஃபீல், வளரட்டும் உங்க லவ். சார், தேங்க்யூ சார். கோபாலே, ஐயா என்னடா துப்பாக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? ஐயா 1942 என் லவ் ஸ்டோரி மாதிரி 2016 லவ் ஸ்டோரி சொன்னார் இல்லைங்கய்யா, அதையா கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டையா. வடையா வைடா துப்பாக்கிய நெத்தியில. ஐயா வச்சுட்டேங்கய்யா. சாரி தம்பி, ஜமீன்தார் ஐயா என்ன சொன்னாலும் நான் கேட்கணும். ஜமீன்தார் ஐயாவா? ஆமா ஐயா, ஜமீன்தார் வம்சம். பூவாணி சமஸ்தானம்னு கேள்விப்பட்டிருக்கியா? இல்லையே. டேய் சும்மா இருடா. ஐயா சரிங்க ஐயா. என்ன பாரு தம்பி, 4 மாசமா மாலிகாவை லவ் பண்றேன்னு சொன்னியே, இந்த வீட்ல வச்சுதான் நீ மாலிகாவை பாத்தியா? ஆமா சார். ஆ, உங்க வீடு எங்க இருக்கு? இங்க இருந்து 13வது வீடுங்க ஐயா. இவன் வீட்டை நீ பாத்திருக்கியாடா? இல்லைங்கய்யா. போய் பார்த்துட்டு தம்பிய வீட்ல விட்டுட்டு வா. சரிங்கய்யா. ஐயா துப்பாக்கியை இப்படியே வச்சுக்கிட்டு ரோட்ல போனா நல்லா இருக்காது, வேணும்னா இப்படி வச்சுக்கட்டுமா? அடி வாங்குவ, கண்ண இறக்குடா. ஐயா இறக்கிட்டேங்கய்யா. அவரு வருங்கால ஜமீன் மாப்பிள்ள. ஜமீன் மாப்பிளையா? ஆமாண்டா, என் பொண்ணு எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது என்னோட பழக்கம். இவரை பிடிக்குதுன்னு சொல்லிட்டா கட்டி வச்சிருவேன். அப்போ இவரு மாப்பிள்ள தானே? ஆகா பின்னிட்டீங்கய்யா. மேன்மக்கள் தானே நிரூபிச்சிட்டீங்கய்யா. இன்னும் என்ன தம்பி, ஐயா சந்தோஷமா இருக்கும்போதே போயிடலாம். வரேங்க. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தம்பி தேங்க்யூ. போலாமா? ஒரு நிமிஷம் தம்பி, ஐயா ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கணும். என்னங்க ஐயா, சொல்லுங்க. மாலிகா ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்தானவ, அது தெரியுமா? நூத்தி 34, 135, 136, 137, 138. என்ன சார் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, 138 தான் இருக்கு. பாக்கி எங்க? பாக்கியா? ஆமா, எவ்வளவு இருக்கணும்? 139 இருக்கணும். இன்னொன்னு எங்க? ஐயோ, சார், இந்த பண பேக்ல இருந்து நான் ஒரே ஒரு பண்டில எடுத்தது உண்மை. அந்த பணத்தை நான் என் அக்கா கிட்ட கொடுத்து வச்சதும் உண்மை. டேய் என்கிட்ட கொடுத்ததுதான் நீயே வாங்கிட்டியாடா? கொஞ்சம் இருக்கா. நீங்க வந்து ரோட்ல இருந்து எடுத்த பேக் எங்கன்னு கேட்டதும் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். எங்க அக்கா கிட்ட கொடுத்த பணத்தையும் வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டேன் சார். ஏன் சார், வச்சவங்க 138 தான் வச்சிருப்பாங்களோ என்னவோ? முதல்ல போன் பண்ணி விசாரிங்களேன். வச்சதே நான் தானே. இதுல எவ்வளவு வச்சேன்னு எனக்கு தெரியாதா? சார், இந்த பேக்கை நீங்க வச்சீங்களா? ஆமா, அதனாலதான் நீங்க பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்ததும் நான் நேரா வர முடிஞ்சது. சரி, அதை விடுங்க. இன்னொரு கட்டுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. டேய், நீ என்னடா என்ன இப்படி பாக்குற? நீ என்னவோ கதவு திறக்க வெளியே போனப்போ நான் கட்டில் மேல ஏறி பேக்ல இருந்து ஒரு பண்டலை எடுத்து நான் சேலைக்குள்ள ஒளிச்சு வச்ச மாதிரி இருக்கு. நீ பாக்குற பார்வை. ஒளிச்சு வச்ச மாதிரி இல்ல, ஒளிச்சு தான் வச்சிருக்க. எடு, எடுக்கா.
என்னடா சொல்ற? எடுக்கா. எங்கிட்ட எங்கடா இருக்கு பணம்? எடுங்கிற. நீ மறைச்சு வச்சிருக்கிறது தெரியுது. எடுக்கா. எடுக்கா, எடுத்து கொடு. இந்தா. சாரி சார். என் அக்காவுக்கு கொஞ்சம் விளையாட்டு புத்தி. கஷ்டம் தெரியாமலேயே சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டாங்க. புகுந்த வீட்டுக்கு போயும் சுகப்படல. அங்க இருந்தும் சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. பிள்ளைங்களும் இல்ல. என் சம்பாத்தியத்துல தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் என் வேலையை இழந்துட்டேன். கொடுக்க வேண்டிய கடனுக்காக ஒரு கடன்காரன் ரொம்ப கேவலமான வார்த்தைகளால பேசுறான்னு சொன்னாங்க. அவனுக்கு பணத்தை கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் அப்புறம் கொடுக்கலான்னு சொன்னேன். அதுக்காக அவசரப்பட்டு ஒரு பண்டலை எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சார். அப்படியாமா? சார், இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க சார். அழுதுருவாங்க. அக்கா, அழுது பிரயோஜனம் இல்ல. போய் எங்க 2 பேருக்கும் காஃபி எடுத்துட்டு வா. சார், நான் பண்ண தப்புக்கு என் தம்பிய ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். ப்ளீஸ். ஒன்னும் பண்ண மாட்டேன். போங்க தாய் குலமே. போய் காஃபியை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வாங்க. போங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீட்டில் எதிர்பார்க்கல சார். என்ன சார் பண்றது? வாழ்ந்து கெட்ட குடும்பத்துல இந்த மாதிரிலாம் இருக்கும். தவிர்க்க முடியாது. ஆமா, நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு இவ்வளவு பணம் இருக்கிற பேக என்ன செக் பண்றதுக்காக எதுக்கு சார் என் வீட்டுக்கிட்ட போட்டீங்க? உங்களை செக் பண்றதுக்காக போடல. பின்ன இந்த தெருவில் இருக்கிற வேற ஒரு கல்பிரட்டை பிடிக்கிறதுக்காக பிளான் போட்டேன். நீங்க பேக் எடுத்துட்டீங்க. புரியல சார். நேத்து காஞ்சிபுரத்துக்கிட்ட ஒரு பையன் பைக்ல வேகமா போயிட்டு இருந்தான். போலீஸ் அவனை சேஸ் பண்ணி பிடிச்சப்போ அவங்கிட்ட இந்த பேக் இருந்தது. இந்த பணத்தை இந்த தெருவில் இந்த இடத்துல வைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கேன்னு அவன் சொன்னான். அந்த இடத்துல பேகை வச்சேன். பார்த்தா நீங்க எடுத்துட்டீங்க. ஓஹோ, இப்போ எப்படி சார்? பார்க்கலாம். அந்த பையன் மூலமா வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு. நான் ஒரு காஃபியை குடிச்சிட்டு கிளம்புறேன். சுப்பு, ஆ? ஒரு நிமிஷம் இங்க வாயேன். இதோ வந்துரு சார். என்னக்கா? கேஸ் ஆயிப்போச்சுடா. என்னக்கா சொல்ற? என்ன சார்? சார், கேஸ் வாங்க கூட அவங்கிட்ட பணம் இல்ல சார். அதான் பாக்கெட்ல பணம் வச்சிருக்கீங்களே, எடுத்து கொடுக்க வேண்டியதானே சார்? பாக்கெட்ல பணமா? உங்க அக்கா கிட்ட பேசும்போது உங்க பேக் பாக்கெட்ல தெரிஞ்சது. ஓ, ஐம் சாரி சார். வெரி சாரி சார். இதுவும் இந்த பேக்ல இருந்து எடுத்த பணம் தான். டென்ஷன்ல மறந்துட்டேன். இந்தாங்க. பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கோங்க. நோ நோ நோ, அதெல்லாம் வேண்டாம் சார். பிடிங்க ப்ளீஸ். அக்கா, என்னப்பா? போய் பக்கத்து வீட்டுல காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிப்பா. உங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஏன் சார்? என்ன சொல்றது? அவன் குடிக்கிற டீக்கே அடுத்தவன் காசு கொடுப்பானான்னு அலையிற உலகத்துல அடுத்தவன் காசு தேவையில்லைன்னு வாழ்றீங்களே. யூ ஆர் கிரேட் சார். மிஸ்டர் சுப்பு, வாங்க மாலிகா. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இங்க வா மேன். நீ வந்து நான் சொல்ற வேலையை அண்டர்டேக் பண்றியா இல்லையா? வேணாம் மேடம், எனக்கு பிடிக்கல. சொன்னல. இங்க பாரு, இது வரைக்கும் வந்த எல்லா ஆபீஸும் நான் அனுப்புன ஆளுங்க தான். எங்க மாமா நீ சொன்னதான் நம்புவாரு.
வந்து முன்னாடி நின்னு வேலையை முடிச்சு கொடு. புரியுதா? புரியுது மேடம். நீ மட்டும் இந்த வேலையை செய்யலன்னா நான் நேரடியா பெட்ரோல் கேனோட இங்க வருவேன். உன்னையும் ஒக்காவையும் ரோட்டுக்கு இழுப்பேன். பெட்ரோல் கேனை எடுத்து ஊத்துவேன். பயப்படாத, உங்க 2 பேர் மேல இல்ல, ஏன் மேல ஊத்திக்குவேன்னு சொல்ல வந்த. உங்க கண் முன்னாடி நான் தீ குளிப்பேன். 1300 கோடி ரூபாய் வர்த்துள்ள வைரம் எனக்கு சேர வேண்டியது. நீ வேலை செஞ்சா எனக்கு கிடைக்கும். உனக்கு 50 கோடி தரேன். அப்புறம் ஓ இஷ்டம். யோ, இங்க வாயா. மாலிகா. சும்மா இரு மேன். யோ, வாயா. நீ தாயா, வாயா இங்க. டிராமா ஆர்டிஸ்டா? ஆமா மேடம். டிராமா நடிப்புன்னு இந்த சுப்பு தான் கெட்டு போயிட்டாரு. நீயும் ஏன் இதைய பொழப்பா வச்சிருக்க? இடியட். சாரி மேடம். உன்ன மாதிரி ஆளுங்கள வரதுனாலதான் நாடகம், ட்ரேடிங், குதிரை ரேஸ்னு இவர் அழியறாரு. போய் சோத்துக்கு ஏதாவது வேலை இருந்தா பாரு. யார் சார் இது? பழைய ஜமீன்தார் குடும்பத்தோட பொண்ணு சார். அவங்க வேலையை நீங்க செய்யணும் சார். சாரி சார், எனக்கு அதுல இஷ்டம் இல்லை. அப்படின்னா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். ஏன் சார்? இந்த வேலையை நீங்க செய்யலனா அந்த பையன் பேக வச்சதே உங்களுக்காக தான் கேஸை மாத்தி எழுதிடுவேன். இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்கண்ணா. வட்டி இல்லாத கடனா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க டெவலப் ஆனதும் கொடுங்க சார். என்னடா இப்படி நக்கலா சிரிக்கிற? சார் நல்ல விஷயம் தானே சொல்றாரு. இதை விட பெரிய பணத்தை நான் ஒரே நாள்ல இழந்துட்டேன். இதையும் இழந்துட்டா இவருக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த வீடை விற்கும் போது கொடுத்துடலாம்ப்பா. வீடு கூட அப்பா சொத்து இல்லையே. உன் புருஷன் கிட்ட இருந்து நீ புடுங்கினது தானே? அதுக்கு என்ன? அவரது இல்லன்னு சொல்ல வராரு. நீங்க என்ன பிசினஸ் பண்ணி லாஸ் ஆனீங்க? அது என்னவோ ட்ரேடிங் பிசினஸ் பண்ணா மழை பெஞ்ச ஒரே நாள்ல மொத்த பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. அக்கா, தெரியாம பேசக்கூடாது. நீ போய் உன் வேலையை பாரு. போன்னு சொல்றல. ஆமா, உண்மையை சொன்னா கோபம் பொத்துக்கிட்டு வருமே. என்ன பிசினஸ்ல லாஸ் ஆனீங்கன்னு கேட்டேன். ட்ரேடிங் சார். ஆன்லைன் ட்ரேடிங்கா? ஆமா சார். இன்ட்ராடேவா? ஆமா சார். சேஃபா பிசினஸ்ல லாக் வைக்கலையா? இல்ல சார், எப்பவும் பொசிஷன் பார்த்து ஃபோன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் விளையாடுவேன். மழை பெஞ்ச டைம்ல நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. எனக்கு மட்டும் இல்ல சார், நிறைய பேர் லாஸ் ஆயிட்டாங்க. சரி, போனதை விடுங்க. இந்த பணத்தை நீங்க ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க? நீங்க ஃப்ரெஷ் மைண்டோட ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக. என்ன சார் பாக்குறீங்க? நீங்க எதுக்கு சார் எனக்கு பணம் தரீங்க? உங்களுக்கு இஷ்டமே இல்லாத வேலைன்னு சொன்னீங்க. ஆனா நான் கம்பல் பண்ணதும் மாலிகா கேஸ்ல ஒர்க் பண்ண ஒத்துக்கிட்டீங்க. அதுக்காக கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க. இல்லனா நீங்க மாலிகாவுக்காக ஒர்க் பண்ணும்போது என்ன உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேன்னு சொன்னீங்க. அதுக்கு தர குருதட்சணையா வச்சுக்கோங்க. மொத்தத்துல பணம் இல்லாம கஷ்டப்படுற நீங்க இந்த பணத்தை வச்சு உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கோங்க. என் ப்ராப்ளம் பணம் இல்ல சார். பின்ன உங்க ஆக்டிவிட்டிஸ் ஏன் திடுதிப்புன்னு இப்படி மாறிச்சுன்னு யோசிக்கிறது தான் என் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. புரியல. உங்க மோட்டிவேஷன் என்னன்னு எனக்கு புரியலன்னு சொல்றேன். போலீஸ் அதிகாரியான நீங்க ஏன் எனக்கு அசிஸ்டண்டா வரணும்? ஏன் எனக்கு பணம் தரணும்? மாலிகா கேஸ்ல நான் ஒர்க் பண்ணணும்னு என்ன ஏன் கம்பல் பண்ணணும்? இதெல்லாம் எனக்கு புரியல. மொத்தத்துல வேற ஏதோ கேஸுக்காக வந்தேன்னா மாலிகாவை பார்த்ததும் ஏன் மாறினு கேக்குறீங்க? ஆமா சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் எங்க? என் ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படியா? ஆமா.
கவர்மெண்ட் ஜாப் இருந்தாதான் என்னை நம்பி புள்ள பெத்துப்பேன்னு சொன்னான். உங்க அப்பா வீட்லயே இருத்தாயின்னு அனுப்பிட்டேன். எனக்கு 13 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா. மனைவி யாருன்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்க. மாலிகா தான் என் மனைவி. ஹலோ, ஹலோ, கோபால், ஐயா சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேங்கய்யா. ஐயா நான் வெளியே போறேன். ஆ, வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. ஆ, சரிங்கய்யா. என்ன சரிங்கய்யா? ஆ, நேத்து மாதிரி எல்லா கதவையும் திறந்து வச்சிரு. எவனாவது வந்து மொத்தத்தையும் அழுகிட்டு போட்டோம். ஐயா என்னடா? இந்த கோபால யாரா இருந்தாலும் ஒரு வாட்டி தான் ஏமாத்தலாம், 2வது முறை ஏமாற மாட்டேன். 2வது வாட்டி வேற ஒருத்தன் ஒரு முறை ஏமாத்தினா ஓகேவா? ஆ? ஹம். எப்ப பாரு இவரை சமாளிக்க முடியலையே. கிருஷ்ணா, எனக்கு சக்தியை கொடு. கோபால், ஆ? நீ முதல்ல கார் சாவியை கொடு. இந்த வந்துட்டேங்கய்யா. ஐயா இந்தாங்கய்யா. ம். என்னையா எங்க நிக்கிற? உங்களை வழி அனுப்பலான்னு வந்தேங்கய்யா. ஒண்ணு வேண்டாம். ஆ. முதல்ல போய் கதவை சாத்திக்க போ. சரிங்கய்யா. ஆர்பி ஃபோன் பண்ணிருக்கான். இந்த நம்பர்ல இருந்து பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கான். ஹலோ, இங்கிட்டு கோவாலு, அங்கிட்டு யாரு? வாட்ஸ்அப்ல வீடியோ வந்தது. வந்துச்சா? எப்படி இருக்கு? கலக்கல். எப்ப எடுத்த? நான் எடுக்கல. பின்ன மாலிகாவை ஒரு பையன் லவ் பண்றான். அவன் அவளை பார்க்கறதுக்காக வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். அப்ப இவங்க முகமுடி கிழிஞ்சிருச்சு. அவன் லவ்வரை போட்டோ எடுக்கிறதுக்காக வீடியோவை ஆன் பண்ணியிருக்கான். இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சது. நான் அவனை கவனிச்சு பிடிச்சப்ப இந்த வீடியோஸை பார்த்தேன். அவங்கிட்ட கமுக்கமா இந்த வீடியோ எடுத்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாத, உன்னை கொன்னுடுவாங்கன்னு சொன்னேன். நான் உன்னை பிடிச்சு கொடுக்குற மாதிரி பிடிச்சு கொடுத்து காப்பாத்திடுறேன்னு சொல்லி மாட்ட வச்சேன். சொன்ன மாதிரியே அவனை காப்பாத்தி நைஸா அவன் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அந்த வீடியோ அப்படியே உன் மொபைலுக்கு ஷேர் பண்ணிட்டு அவன் மொபைல்ல இருந்த வீடியோவை delete பண்ணிட்டேன். வெரி குட். ஆனா நீ இந்த 4 மாசமா அந்த வீட்டில் தான் இருக்க. ஆனா உன்னால இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல பாரு. என்ன பண்ண சொல்ற? அந்த ஆள் தினமும் காலையில குளிச்சு முடிச்சு பட்டையை போட்டுக்கிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவான். சாமி ரூம்ல இருந்து வெளியில வந்ததும் ஒரு டீயை கேட்பான். டீ கூட எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்பான். இவன் டிஃபரெண்டான ஆளுன்னு நினைச்சனே தவிர, இப்படி விடிய காத்தாலேயே கிளாஸையும் சரக்கையும் பாக்கெட்லயே வச்சுட்டு அலையிற மொடா குடிக்காரன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? சரி, அந்த பொண்ணு எங்க போயிருக்கா? அந்த பொண்ணு அந்த சுப்பு கூட்டு வர்றதுக்காக போயிருக்கா. அந்த பெருசு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகே. என்ன யாரையும் காணுமே? ஜமீன் என்ன சாஞ்சி கிடக்கு?
தம்பி என்ன தம்பி கன்னத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டீங்க? அண்ணா என்னப்பா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. ஏன்பா? நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டேண்ணே. ஆ, ராத்திரி அவ சரக்கு அடிக்கிறத பார்த்ததும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேண்ணே. ஆ, தம்பி இதுக்கெல்லாம் கன்னத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு ஷாக் ஆக கூடாது. பின்ன சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கிறவள சம்சாரமாக்கிக்கணும்னா நீயும் சரக்கு அடிக்கணும், புரியுதா? புரியுதுண்ணே. ஆனா எனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இல்லையே. முதல்ல நீ அதைத்தான்பா கத்துக்கணும். அத கூட மன்னிச்சிடலாண்ணே. அவ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி விவாகரத்து ஆனவளாம. அது உங்களுக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாதுப்பா. நான் இந்த வீட்ல வேலைக்கு சேர்ந்தே 4 மாசம் தானே ஆச்சு. அவங்க இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் தானே நானே வேலைக்கு சேர்ந்தேன். அண்ணா ஏதாவது ஐடியா கொடுங்கண்ணே. ஐடியாவா? ஐடியா? தம்பி அண்ணனோட அட்வைஸை கேட்டுட்டு நான் கொடுத்த ஐடியா கேவலமா இருக்குன்னு கிண்டல் பண்ணக்கூடாது, புரியுதா? சத்தியமா மாட்டேண்ணே. கோழி வறுவல் எந்த கலர்ல இருந்தா நமக்கு என்ன தம்பி? நமக்கிட்ட இருக்கிற கட்டு சோத்துக்கு மேட்ச் ஆகுதா? அதை மட்டும்தான் பார்க்கணும். அப்படின்னா என்னண்ணே? அவளை இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தாங்க, இதுக்கு அப்புறம் யார் வச்சுக்க போறாங்க, இத பத்தி எல்லாம் யோசிக்காம அட் பிரசன்ட் உனக்கு அவ தேவையா இல்லையா அத மட்டும்தான் யோசிக்கணும், புரியுதா? 1300 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் இவளுக்கு வரப்போகுது. ஒண்ணுக்கு 100 வாட்டி யோசிச்சுக்கோ. பெரியவர் கூட உன் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு. காத்தால உன் நம்பரை வாங்கினாரு. கூடிய சீக்கிரமே உன்னை அவங்க வீட்டு மருமகனாக்கிடுவாரு. சோ யோசிச்சு தெளிவா ஒரு நல்ல முடிவா எடு, ஓகே? ஹலோ. ஹலோ மிஸ்டர் சுந்தர், எஸ். ஐ எம் மாலிகா. ஹாய் மாலிகா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. என்ன விஷயம் மாலிகா? நீ என்ன பெரிய லியோனார்டோ டி கேப்ரியோவா? பெரிய 8 பேக் ஹிந்தி ஹீரோவா? இடியட். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க மாமா கிட்ட கேட்டியாமே? வெட்டி போட்டுருவேன், ஜாக்கிரதை. வீட்டுக்கு வண்டி வரும், என்னது? யாரும் இருக்க மாட்டீங்க. ஹலோ ஹலோ, நான் பேசிக்கிறேன், பேசாம இரு. ஹலோ ஆர்பி, நான் கோபால் பேசுறேன். என்னாச்சு? அவ வெட்டு குத்துன்னு பேச ஆரம்பிச்சிட்டா. இன்னும் மாட்டுவா. நீ டென்ஷன் ஆகாம வெயிட் பண்ணு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சார் 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 கொஞ்சம் சாப்பிடுங்க சார். ஆ ஆ ஆ காட்டுங்க சார். ஆ என்ன சார் யோசிக்கிறீங்க? 13 வருஷமா பூவானி சமஸ்தானத்துல நான் வேலை பார்க்கறேன். நான் அங்க வேலைக்கு சேரும்போது மாலிகாவுக்கு 6 வயசு. எனக்கும் பெரியவருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம். அதனால தான் நான் அவர்கிட்ட பேசுறதில்ல, அங்க போறதில்ல. கோர்ட்டு கேஸ் ஒண்ணு அவங்க பக்கம் ஜெயிக்கணும். அது ஜெயிச்சா 1300 கோடி மதிப்பு இருக்கிற அவங்க குடும்ப நகைகள் அவங்களுக்கு கிடைக்கும். அதை வியாபாரம் பண்ண அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வருது. அதை பத்தி பேசதான்
மாலிகா இங்க வந்திருந்தா. இதுல எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நீங்க எப்படி மாலிகாவுக்கு புருஷனா? நீங்க நான் மாலிகாவுக்கு புருஷன் எங்கேயுமே சொன்னதில்லையே சார். இப்பதானே சொன்னீங்க. என்ன சொன்ன? மாலிகா என் பொண்டாட்டின்னு சொன்னீங்க. மாலிகா என் பொண்டாட்டி கரெக்ட் தான். ஆனா மாலிகாவுக்கு நான் புருஷன் இல்ல. ஓ, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த சூது கவ்வும்னு ஒரு படம் வந்ததே, அத பாத்தீங்களா? ஆமா அதுல ஹீரோ கூட ஒரு பொண்ணு டிராவல் பண்ணும் தெரியுமா? ஆமா. யார் கண்ணுலயும் அவ படமாட்டா. அவன் கண்ணுக்கு மட்டும்தான் அவ தெரிவா. கரெக்ட். அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 13வது வயசுல இருந்து ஒரு பொண்ணு ஏன் கூட டிராவல் பண்ணுது. அப்படியா? ஆமா. அந்த பொண்ணு இது வரைக்கும் என் கற்பனையில மட்டுமே வந்தவ. இப்போ நேரடியா வந்திருக்கா. அவ தான் மாலிகா. நான் ஷாக்காய் நிக்கிறேன். என்ன சார், சினிமா கதாசிரியர் கதை சொல்ற மாதிரி சொல்றீங்க? நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. நான் இத்தனை வருஷமா கற்பனையில பார்த்துட்டு இருந்த ஒரு கேரக்டர் நேரடியா வந்ததும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவ கூடவே நான் இருக்கணும். அதனாலதான் உங்களை கேஸ்ல மாட்டி விட்டுருவேன்னு நான் மிரட்டினேன். உண்மை என்னன்னா, அவளை பார்த்ததும் அவ கூட பழகணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு சார். என் லவ் ஜெயிக்க ஹெல்ப் பண்ணுங்க சார். இவன் இன்ஸ்பெக்டரா இருந்தா இவனுக்கு செய்யறதுக்கு 1000 வேலை இருக்கும். இந்த ஆள் என்னடனா லவ்வுக்கு இவனு புலம்புறான். இவன் உண்மையான இன்ஸ்பெக்டரா இருப்பானா? ஹாய் குண்டூஸ். என்னது? குண்டூஸ்னு கூப்பிட்டேன். ஏன் கூப்பிடக்கூடாதா? குண்டூசு, மேங்கோசு, கொய்யாசு, தர்பூசு, ஏன் முட்டைகோசுன்னு கூட கூப்பிடுங்க. ஆனா நீங்க கூப்பிடுங்க. இப்போ உள்ள வாங்க. போலீஸ் ட்ரெஸ்ஸை விட இதுல தான் ஸ்மார்ட் லுக். கீப் இட் அப். தேங்க்யூ. என்ன மேன் சுபு, வந்து ஒர்க் பண்றேன்னு மாமா கிட்ட சொன்னியாமே? மாமா கிட்ட சொன்னத எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. மாமா கிட்ட நான் ஒர்க் பண்றேன்னு சொல்லல. அதான் யாரோ அசிஸ்டன்ட் அனுப்புறேன்னு சொன்னியாமே? உன் அட்வைஸ்ல நடந்தா சரிதான். யார் அந்த அசிஸ்டன்ட்? நான் தான். ஓ, நீதானா? சூப்பர். அங்க வந்ததுக்கு பின்னாடி அழுவியா? எதுக்கு அழுவுறது? என்ன சுபு, என்னோட டார்ச்சரை பத்தி எதுவுமே சொல்லலையா? இல்ல, சொல்லல. நேரடியாவே தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன இன்ஸ்பெக்டர் சார், இருங்க இன்னொரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இன்ஸ்பெக்டரா? பெரியம்மா, ஆ, இங்க வா. என்னம்மா? இவரை எதுக்கு நீ இன்ஸ்பெக்டர்னு கூப்பிட்ட? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நேத்து இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு வந்தல்ல, அத சொல்லி கூப்பிடுறாங்க. இல்லையா மேடம்? இன்ஸ்பெக்டர்னு சொல்றதுல என்ன தப்பு? ஐயோ மேடம், நீங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. முதல்ல காஃபியை போடுங்க போய். என்ன சார் இது? மேடம், அவ என்ன போலீஸ் ட்ரெஸ்ல பார்த்துட்டு என்ன டிராமா ஆர்டிஸ்ட் நினைச்சிட்டா. நானும் அவளை காதலிக்கிறதுனால அதை காமெடியாவே எடுத்துக்கிட்டேன். நீங்க என்ன போலீஸ்னு சொல்லாம ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்றீங்களா? ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரிங்க சார். தேங்க்யூ மேடம். இவர் ஏன் இப்படி சொல்றாரு? இவன் ஒரிஜினல் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இல்ல டூப்ளிகேட்டான்னு தான் தெரியல. ஆனா மாமா கிட்ட சொல்லு. எரிஞ்ச மாதிரி நடிச்சது நல்லதா போச்சு. நம்ம குடும்பத்தை எதிரிங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைச்சிருவாங்க. அதுக்கு முதல் துருப்பிச்சிட்டு இவன் தான். என் அசிஸ்டன்ட் மாதிரி இவனை அங்க அனுப்புறேன். அங்க வச்சு இவனை கதற வை. ஓகே? ஓகே ஓகே. வரான் வரான் வரான், நீ போ. மாலிகா எங்க? அவ வாஷ்ரூம் போயிருக்கா. ஓ, வேற எங்க வாஷ்ரூம் இருக்கு? வெளியே இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. போயிட்டு வாங்க.
என்னடா 20 மிஸ்டு கால் கொடுத்துருக்க? என்ன மச்சான், வாட்ஸ் கோயிங் ஆன்? நான் அந்த பொண்ணு மாலிகாவை நெருங்கிட்டேன். கூடிய சீக்கிரம் அவளை தூக்கிடுவேன். வெரி குட். ஐயா வாங்கய்யா. என்னடா கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? ஐயா பாத்ரூம்ல இருந்தேங்கய்யா, அதான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கதை சொல்லு. வா தலை. சாரிங்கய்யா. அப்பா. ஹலோ, வணக்கம் சார். நான் சுந்தரோட அண்ணன் மகேஷ். எஸ் மிஸ்டர் மகேஷ். சார், நீங்க சொன்ன மாதிரி உங்க வீட்டு பொண்ணு மாலிகாவை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க பரிபூரண சம்மதம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த விஷயத்தை உங்க தம்பி கிட்ட சொன்னீங்களா? அவன் ஏற்கனவே கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுனா மாலிகாவை தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் சார். ஆமாமா. அப்போ மத்த விஷயங்கள் எல்லாம் மார்ச் கடைசியில பேசிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ. நல்லது. ஐயா யாருங்கய்யா போன்ல? மாலிகாவை மருமகளா ஏத்துக்க போற இடம். ஐயோ, ஏண்டா? அந்த பையன் நம்ம மாலிகாவை உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்க ஐயா. அவங்க அண்ணன் தாண்டா போன் பண்ணது. அப்படியா? ஆமாமா, அவனுக்கு தான் மாலிகாவை கட்டி கொடுக்க போறேன். இருங்கய்யா பாத்துட்டு வந்துடுறேங்கய்யா. அடடே, வாங்க மாப்பிள்ள சார். குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க. 1300 கோடியை ஆள போறவங்க மருமகன்ன உடனே எனர்ஜி வந்துருச்சு போல இருக்கே. ஐயா வந்துட்டாருங்களா? வந்துட்டாரு. வாங்க. ம். ஐயா வணக்கம். அடடடடட, வாங்க வாங்க உட்காருங்க. இனிமே இந்த ஐயாவெல்லாம் வேண்டாம், அழகா மாமான்னு கூப்பிடுங்க. கோபால் ஐயா, நான் எதுக்காக இந்த மாப்பிளைக்கு மாளிகாவை கட்டி கொடுக்க முடிவெடுத்திருக்கேன் தெரியுமா? தெரியலீங்கய்யா. நான் வளர்த்த மாளிகா சின்ன வயசுல இருந்தே கஷ்டம்னா என்னன்னு தெரியாதவன். மாப்பிளைக்கு வேலை எங்க கிடைச்சிருக்கு தெரியுமா? தெரியலையே, நாங்க அத பத்தி பேசிக்கல. நியூ ஜெர்சியில ஆ? அருமையான சேலரி, செட்டில்டான லைஃப். அவ அங்க போய் வாழ்ந்தா அமோகமா இருப்பா. நமக்கு அதுதானங்கய்யா வேணும். ஆமா 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 ஆமா. போய் தம்பிக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா. கொண்டு வரேங்கய்யா. மாப்ள, போன் பிஸியா இருக்கு. மாளிகை இப்ப வந்துருவா. நான் இங்க வந்ததே மாலிகாவை பார்க்கல, உங்களை பார்க்க தான். என்னதான் நீங்க பார்த்து பேசிட்டீங்களே. ஆனாலும் இப்ப நான் உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன். ஸ்பெஷலா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் ஃபீல் பண்றேன். எதுக்கு தேங்க்ஸ்? மாலிகாவை நான் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சதும் உடனே நீங்க எங்க வீட்டுக்கு பேசினது ரொம்ப நல்ல விஷயம். உங்க குடும்பம்னதும் அவங்க எல்லாரும் சந்தோஷமாகி ஓகே சொன்னது அதை விட நல்ல விஷயம். அவ ஏற்கனவே விவாகரத்து ஆனவன்னு தெரிஞ்சதும் எங்க வீட்ல ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. ஆனாலும் எனக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க அதுக்கும் ஓகே சொன்னது இன்னும் சிறப்பான விஷயம். எங்க ஃபேமிலியில இவ விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா ஆனா என்ன? மாலிகாவை கல்யாணம் பண்றதுக்கு யோசிக்கிறேன் சார். கரெக்டா சொன்னா நான் பயப்படுறேன் சார். பயமா இருக்கு. என்ன பயம்? காதலனா நான் பாக்குறதால எனக்கு சாஃப்டா தெரியற அவ அடமெண்டா இருக்கிறா. அதுதான் என்னோட பெரிய பயமே. இப்பவே குடிக்கிறது, மரியாதை இல்லாம பேசுறது, இப்படியெல்லாம் இருக்கிற அவளை கண்ணியமான எங்க வீட்ல கொண்டு போய் சேர்த்தன்னா அவங்க கதி என்ன ஆகும்? அது ஒரு பயம். நான் அவளுக்கு ஏகப்பட்ட ஆஸ்திகளை கொடுக்கறேன். பணத்தை வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ண முடியும்? பசிக்கு அதை சாப்பிட்டு கூட வயித்தை நிரப்பிக்க முடியாது. அதனால எனக்கு பணம் வேண்டாம். அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்துக்கு ஒத்து வராத இந்த மாளிகாவும் வேண்டாம்.
எனக்கு உபயோகம் இல்லாத இந்த காதலும் வேண்டாம். நான் இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் வரேன் சார். பூவானி சமஸ்தானத்துல என்ன பிரச்சனை? அது ஒரு பெரிய கதை சார், சொன்னா புரியாது. நீங்க எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன். கதைய கேட்டதும் சுப்புவை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. என்ன விட்டுட்டு ஓடினாலும் ஓடுவாரு, உன்னை விட்டுட்டு ஓடவே மாட்டாரு மாலிகா. சூப்பர் சார், சரியான நேரத்துல சரியான வார்த்தை சொன்னீங்க. ஆ, ரெண்டு பேரும் கண்டதையும் பேசுறத விட்டுட்டு மேட்ருக்கு வாங்க. வந்துட்டோம். நான் அங்க போய் என்னென்ன வேலை பார்க்கணும், அங்க உள்ள பிரச்சனைகள் என்னென்ன எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பூவானி சமஸ்தானங்கிறது ஒரு பெரிய ஜமீன் குடும்பம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். கடைசி வாரிசு தலவாட பெருமாள்னு யாரோ இருக்காங்கன்னு படிச்சதான் ஞாபகம். இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எதுல படிச்சீங்க? ஆ, அது நெட்ல பார்த்திருப்பாரு இல்ல சார்? ஆ, ஆமா சார், அப்படிதான் இருக்கும். மறந்துட்டேன். எங்க குடும்பத்தை பத்தி வேற என்ன தெரியும்? நிஜமாவே வேற ஒண்ணும் தெரியாதுங்க. தலவாட பெருமாள்னு இப்ப இருக்கிறவர் தான் ஜமீனோட கடைசி வாரிசு. அவருக்கு ஆம்பளை குழந்தைங்க கிடையாது. அவரோட தங்கச்சி பொண்ணு தான் இந்த மாலிகா. ஓஹோ, மாலிகாவோட அப்பா அம்மா? எனக்கு 8 வயசா இருக்கும் போதே மகாவிஷ்ணுவுக்கு காலமுக்க போயிட்டாங்க. மாமா தான் என்னை வளர்த்தாரு. We are happy. ஓகே, ஹாப்பி ஃபேமிலி. அப்புறம் எங்க ப்ராப்ளம் வந்தது? இவங்க மாமாவுக்கும் அவர் மனைவி வீட்டை சேர்ந்தவங்களுக்கும் எப்பவோ 20 வருஷத்துக்கு முன்னாடி பகை. அவர் மனைவி இறந்த விஷயத்துல அந்த பகை பெருசாயிடுச்சு. அவங்களும் பெரிய குடும்பம் தான். கோர்ட்ல கேஸ் போட்டு மொத்த நகைகளும் தாம் பொண்ணுக்கு கொடுத்த சீதனங்கள் தான் அவங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நகைகள் சமஸ்தானத்துக்கு சொந்தமானதுன்னு தலவாட பெருமாள் சொன்னாரு. அந்த கேஸ் நடக்க ஆரம்பிச்ச 7வது வருஷம் நான் வேலைக்கு சேர்ந்தேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடினேன். இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பு யாருக்கு சாதகமா வந்திருக்கு? இவங்களுக்கு சாதகமா தான் வந்திருக்கு. இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த ஏன் சோகமா இழுக்கிறீங்க? வெளியில எல்லாருக்கும் அந்த தீர்ப்பு சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா இவங்களுக்கு அப்படி இல்ல. ஏன் அப்படி? கோர்ட்ல இந்த கேஸ் ஜெயிச்சதும் யாரோ ஒரு பொண்ணு பெரியவருக்கு ஃபோன் பண்ணி கோர்ட்டோட தீர்ப்பு தப்பு, நாங்க கொடுக்க போற தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பு, உயிரை விடுறதுக்கு தயாராயிருன்னு மிரட்டியிருக்கா. அதுக்கு இவன் அவங்க கூட சண்டை போட்டுட்டு கோவமா வந்திருக்கான். தெரியுமா, விஷயத்த சொல்லாம மொட்டையா சொன்னா எப்படி? போன்ல அவரை மிரட்டினது ஏன் குரல் மாதிரி இருந்துச்சுன்னு பெரியவர் சொன்னாராம். அத கேட்டதும் எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எங்க அக்கா ஏன் உங்களை மிரட்ட போகுதுன்னு கோவிச்சிட்டு வந்துட்டான். அவரும் போன்னு சொல்லிட்டாரா. அது சரி, மறுபடியும் ஏன் சார கூப்பிடுறாரு? கோர்ட்ல இருந்து ரிலீஸ் ஆன நகைகள் எல்லாம் ரொம்ப வேல்யூவானது. பேங்க் மூலமாவே விற்கிறதுக்கு பெரியவர் பிளான் போட்டிருந்தாரு. பேங்க் லாக்கர்ல இருக்கிற நகையை விக்கணும்னா சுப்பு வரணும்னு மாமா அடம் பிடிக்கிறாரு. அது அப்படி இல்ல, வியாபாரிகள் நிறைய பேர் வராங்க போறாங்க. ஜமீன் நகைகள் ஆன்டிக் பீசஸ் இல்லையா, ஆளை பொறுத்து அதை வியாபாரம் பண்ணணும். அதுக்கு நான் இருந்தாதான் சரியா இருக்குன்னு அவரோட எண்ணம். அதுக்கு நானும் எனக்கு தெரிஞ்ச 4-5 வியாபாரிகளை அனுப்பி தப்பு தப்பா ரேட்டை கோட் பண்ணி அவரை கன்ஃபியூஸ் பண்ணி வச்சேன். சுப்புவோட வேல்யூ மாமாவுக்கு புரிஞ்சுது. பெரியவருக்கு நான் தேவன் ஆயிடுச்சு. இதுல நான் என்ன பண்ணா நல்லா இருக்கும் சார்? நகைகளை மீட்டு பங்களாவுக்கு கொண்டு வர சொல்றேன். ஏன் சார்பா நீங்க பாத்துக்கங்க, வித்து கொடுங்க. ஓகே. அப்ப போலாமா? ஓகே. பாய் சுப்பு. ஆமா. பாய் பெரியம்மா. வர சார். அக்கா. என்னப்பா? எனக்கு தலைவலிக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிப்பா.
விஸ்வா, என்ன சொல்லுங்க? அவனை பத்தி விசாரிக்க சொன்னனே, விசாரிச்சியா? குண்டா இருக்கானா? ஆமா காமெடியா வழிஞ்சு வழிஞ்சு பேசுறானா? ஆமா. அவன் ரமேஷ்குமார், சேதுமலை இன்ஸ்பெக்டர். அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே. வாங்க. மாமா, இவர் பேரு ரமேஷ், சுப்புவோட அசிஸ்டன்ட். வணக்கம் சார். வணக்கம். நாம சேஃபா நகைகளை வியாபாரம் பண்றதுக்காக செக்யூரிட்டியா வந்திருக்க ஆபீசர். உட்காருங்க. ம். கோபால், ஆ? இவருக்கு ஏதாவது குடிக்க கொடு. சரிங்க. நீ கொஞ்சம் மேல வா. மாமா, அறிவு இருக்கா உனக்கு? 28 வயசாச்சு. ராயபுரத்துல இத்துணுண்டு சந்தில இருந்தவங்க நாம. இன்னைக்கு நாம கோடீஸ்வரங்களா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நடிப்பு. உனக்கு எதுக்கு இவ்வளவு திமிரு? போன்ல அந்த பையன் சுந்தர ரவுடி மாதிரி மிரட்டினியாவே. இந்த காலத்துல அப்படி ஒரு பையன் கிடப்பானா? நான் பெத்த பொண்ணுங்க என்ன மாமான்னு கூப்பிட சொல்றேன்னு நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்னு தெரியுமா? உன்னை எப்படியாவது அவனுக்கு கட்டி கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பலான்னு பிளான் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியே பைத்தியக்காரி. 30 வயசுக்கு மேல போனா முத்தி போயிடுவேன். எவன் உன்னை கட்டிப்பான்? சொல்லு, பதில் சொல்லு. என்ன அசையவே இல்லை? கண்ணம்மா, 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 கண்ணம்மா. கண்ணப்பா, ஐயோ, நானே உன்னை கையால கொண்டுட்டேனே. கண்ணப்பா, ரமேஷ், என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இவர் யாருன்னு தெரியுமா? தெரியும். யாரு? ஒரிஜினல் ஜமீன்தார் தலவாட பெருமாள். ஓ, நீங்க யாரு?
நான் சொல்லுங்க ஜக்கு சார். நீங்க ராயபுரம் ஜக்குங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க வாயால நீங்க ஒத்துக்கணும்னு தான் கேட்டேன். சொல்லுங்க, உங்களுக்கு சுப்பு சாருக்கும் எப்படி பழக்கம்? ஜகோ, உன் கண்ணை காட்டு. ஆச்சரியமா இருக்கு. கண்ணு கூட அதே கலர்ல இருக்கு. ஆமா, உங்க அம்மா எங்கேயாவது ஜமீன்தார் வீட்டுல வேலை பார்த்தாங்களா? ஆமா, என்னத்து கேக்குற? சும்மா ஒரு பயாலஜிக்கல் கிளாரிபிகேஷன், அவ்வளவுதான். ஆமா, நீ மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிற? என்னத்துக்கு அதெல்லாம் கேக்குற? ஆட சொல்லுனே. ஆ, மாசத்துக்கு எப்படியும் 8% லவுட்டிடுவேன். எப்படியும் சராசரியா ஒரு 20,000 வச்சுக்கிய. நீ ஏன்பா இதெல்லாம் கேக்குற? உனக்கு ரெகுலரா மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கிற மாதிரி வேலை கிடைச்சா சரியா? மாசம் 2 லட்சமா? ஆமா, என்ன வேலைப்பா? ஒரு ஜமீன்தார் மாதிரி நடிக்கணும். நான் லாயர் ராஜகோபால் பேசுறேன். நான் ஒரு 20 நாளா பர்சனல் ஒர்க்ல லீவ்ல இருந்தேன். அதனால தான் கோர்ட்டுக்கு வர முடியல. ஜூனியர்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்கேன் சார். அவங்க வாய்தா வாங்கிடுவாங்க. டோன்ட் வரி சார், நிச்சயமா கிடைச்சிரும். சார் நீங்க கவலைப்படாதீங்க, நான் முடிச்சு கொடுத்துறேன். ஓகே சார், எல்லாத்தையும் நல்லபடியா நான் முடிச்சு தரேன் சார். என்ன சுப்பு சார் ஷாக் ஆகி பாக்குறீங்க? இவரு உங்களால் கடத்தப்பட்ட ஒரிஜினல் ஜமீன்தார் தளவாட பெருமாள். தலையில அடிபட்டு நினைவு குழம்பி குழந்த மாதிரி ஆயிட்டார். அவரு உங்களால தயாரிக்கப்பட்ட டூப்ளிகேட் தளவாட பெருமாள். ஒரிஜினல் பேரு ராயபுரம் ஜக்கு. கரெக்டா? சுப்பு சார், எப்படியெல்லாம் பேசுனீங்க நீங்க? சிறப்பு புலி, சீரும் புலி, சிங்கிள் புலி, சிம்பிள் புலி, பணத்தை மதிக்காத பவித்திர புலி. இந்த புலி புல்ல தின்ன விஷயத்தை நான் எப்படி கண்டுபிடிச்சிருப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டேய் அண்ணா, நீ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஷூட் பண்ணிட்டு இருக்கல? ஆமாண்ணா. ஓகே. ஹலோ. ஹலோ, சுப்பு சார், நான் தான். சொல்லுங்க ஆடிட்டர் சார். நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டீங்களா? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்ப டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கேன். பைப்லைன் ரோட்ல தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன். வெயிட் பண்றீங்களா? வாங்க வாங்க சார், வெயிட் பண்றேன்.
சுபு சார், இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்ன சார்? நம்ம ஜமீன்தார் தலவாட பெருமாள் சார் இருக்காருல்ல, ஆமா. டிட்டோ அவர் மாதிரியே ஒருத்தன் தலையில கட்டோட அப்படியே மென்டல் பேஷண்ட் மாதிரி ஓடுறான். எங்க? எப்போ? இப்பதான் ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி. நான் கார்ல இருந்து இறங்க முடியல, 2 பக்கம் வண்டி. இல்லனா உங்களை கூட்டிட்டு வந்து காட்டியிருப்பேன். சார், 2 பேரும் ட்வின்ஸ் சொன்னா அப்படியே நம்புவாங்க சார். அப்படி இருக்காரு அவரு. சில இடங்கள்ல ஒருத்தர மாதிரியே ரிசம்பிளன்ஸ் உள்ள இன்னொருத்தரும் இருப்பாங்க சார். இவரு டிட்டோவா இருக்காரு சார். நீங்க இருங்க சார், நான் நேர்ல வந்து பேசுறேன். வாங்க 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 சார். இதோ வந்துடுறேன் சார். ஐயா வணக்கமுங்க ஐயா. இங்கிட்டு கோபாலு, அங்கிட்டு யாரு? யாரையா பேசுறது? ஐயா யாருங்க? நான் சுபு பேசுறேன்யா. நீ யாரு? ஐயா என்ன தெரியலீங்களா? ஆடிட்டர் சொல்லி என்னை வேலைக்கு சேர்த்து விட்டீங்களே, சமயக்காரன். நீ அதுக்குள்ள ஜாயின் பண்ணிட்டியா? நேத்து சாயங்காலமே சேர்ந்துட்டேங்க. அது சரி. ஐயா எங்க இருக்காரு? இப்பதாங்க மேல ஊறுகாயும் உப்பு பிஸ்கட்டும் வச்சுட்டு வந்தேங்க. டீ குடிக்கிறாருங்க. முதல்ல அவர் போனை ஆன் பண்ண சொல்லு, நான் பேசணும்னு சொல்லு. சரிங்க சொல்லிடுறேன். சீக்கிரம். அப்பா நமக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஹலோ மிஸ்டர் சுப்பிரமணி. எஸ். நாங்க ரேடல் வைஸ் ட்ரேடிங் கம்பெனில இருந்து பேசுறோம். சொல்லுங்க. எங்க கம்பெனி மூலமா ட்ரேடிங் பண்ணதுல நீங்க அதிகமான லாபம் சம்பாதிச்சிருக்கீங்க. அதுக்காக எங்க கம்பெனி உங்களுக்கு ஒரு gift கொடுக்கலான்னு இருக்கு. உங்களை எங்க வந்து சந்திக்கலாம்? சாரி, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கேன். அப்படியா? அப்புறம் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சார். சொல்லுங்க சார். உங்களை மாதிரி நல்ல கிளைண்ட்ஸு எங்க கூட ரெகுலரா ட்ரேட் பண்ணணும். ஆனா நீங்க நான் லாஸ் ஆயிட்டேன், அதனால யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்களாமே. சாரி, நோ கமெண்ட்ஸ். ஹலோ என்ன நொன்ன சுப்பு சார், காலையிலேயே சரக்கு போட்டுட்டியா? சும்மா கொஞ்சம் போட்டுக்கணும் சார், இல்லைன்னா கை காலெல்லாம் உதறும். அதனால தான் கொஞ்சம் சரக்கு போட்டுக்கிட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த ஒரிஜினல் தலவாட பெருமாளை ரோட்ல பார்த்தாங்களாமே? சான்ஸே கிடையாது, அவன் மயக்கத்துல இருக்கான். நீ எப்ப பார்த்த? காலையில கூட பார்த்துட்டு தானே வந்தேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தப்பிச்சிட்டான் போல இருக்கு. பைப் லைன் ரோட்ல பார்த்திருக்காங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, பார்த்தவரு பொய் சொல்ற ஆளோ இல்ல போட்டு வாங்குற ஆளோ கிடையாது. அங்க போய் என்னன்னு பாரு, இமிடியேட்டா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க சார், நான் போய் பார்த்துட்டு உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரம். ஹாய் சார். ஹலோ. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார். நான் உங்களை இந்த மாதிரி தனியான ஒரு இடத்துல மீட் பண்றதுக்காக வர சொன்னேன். எதுக்கு வர சொன்னேன்னு ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்களா? யோசிச்சேன், ஒன்றும் பிடிபடல. அது வேற ஒன்றும் இல்லை. நாம வேலை பார்க்குற பூவாணி சமஸ்தானத்துக்கு சொந்தமான பூர்வீக நகைகள் சம்பந்தப்பட்ட கேஸு நேத்து சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பாயிருக்குல்ல? ஆமா. அந்த நகைகள் சம்பந்தமா நாம 2 பேரும் கொஞ்சம் பேசலான்னு தான் வந்தேன்.
முதல் தடவையா நாம 2 பேரும் தனியா பேசுறத பார்க்கும்போது எல்லாரும் என்னதான் வில்லனா நினைச்சிருப்பாங்க இல்ல? ஆமால, விசாரிச்ச வரைக்கும் ஐயா ரொம்ப உத்தமர். அடுத்தவங்க பணம் 1 ரூபாய்க்கு கூட ஆசைப்படாத உத்தமர்னுல பேசிக்கிறாங்க. எந்த இடத்துல கேட்டாலும் ஐயோ சுப்பு சார் வேலையை விட்டு போனது ஜமீன்தார் குடும்பத்துக்கு பெரிய இழப்புன்னுல பேசிக்கிறாங்க. அங்க வந்தது சார் எனக்கு முதல் சந்தேகம். 1300 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் சம்பந்தப்பட்ட கேஸ், 20 வருஷமா போராடிக்கிட்டு இருந்த கேஸ், ஜெயிக்கிற சமயத்துல நீங்க வெளியில போறீங்கன்னு விஸ்வா என்கிட்ட சொன்னதும் என் வக்கீல் மூளைக்கு ஏதோ தப்புன்னு பட்டுச்சு. உடனே என்ன கூப்பிட்டு நீங்க ஏன் வேலையை விட்டு போனீங்கன்னு விசாரிக்க சொன்னாங்க. கேஸ கிளற போகும்போது ஜமீன்தார் மாலிகாவோட சிட்டில வந்ததை கவனிச்சோம். உடனே என்ன உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி சமயக்காரனா உள்ள அனுப்புனாரு. உங்க அக்கா மூலமா ரமேஷ உங்க இடத்துக்கு அனுப்புனேன். என் அக்கா மூலமாவா? அது ஏன் பிளான் தான். என்ன பிளான்? உங்க அக்கா ஏன் அவங்க புருஷனை விட்டுட்டு வந்தாங்கன்னு விசாரிச்சப்போ அவர் யாருக்காகவோ கூலிப்படையா வேலை பார்த்த விஷயம் தெரிஞ்சது. யாரோ ஒரு அரசியல்வாதியோட மகன் கைய வெட்டிட்டு அவர் ஜெயிலுக்கு போன விஷயத்தை கேள்விப்பட்டேன். அதை வச்சு அவங்கள மடக்கணும். புரியல சார். உங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி உங்க வீட்டுக்காரரை அந்த மாதிரி செய்ய சொன்ன கூலிப்படை நாங்க தான், அவருக்கு சேர வேண்டிய பணத்தை உங்க வீட்டுக்கிட்ட அனுப்புறேன் எடுத்துக்குங்கன்னு சொன்னோம். நீங்க பால் வாங்கிட்டு வரும்போது அதை எடுத்துட்டு போவீங்கன்னு எதிர்பார்த்தோம். நீங்க எடுக்கல, அதனால அவங்களுக்கு ஃபோன் பண்ண. ஹலோ மேடம், நான் தான். என்ன சொல்லுங்க. இப்ப மணி என்ன? 6:45. உங்க வீட்டு வாசல் கிட்ட இருந்து 10 அடி தூரத்துக்குள்ள என் ஆள் ஒருத்தன் பிங்க் கலர் பேக்ல உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வச்சிருப்பான். எடுத்துங்க. ஏன் வெளியே வைக்க சொன்னீங்க? வீட்டுக்குள்ள எவ்வளவோ இடம் இருக்கு, இங்க வைக்க சொல்லிருக்கலாமே. வர்ற பையன் கூலிப்பட ஆளு, எதுக்கு வீணா வீட்டை காட்டிக்கிட்டு? அதுவும் சரிதான். சரி, நான் போய் எடுத்துக்கிறேன். சரி. உங்க அக்கா வந்து பணத்தை எடுப்பாங்கன்னு பார்த்தா நீங்க வந்து எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ரமேஷ் உங்க வீட்டு காலிங் பெல்ல அடிச்சப்போ அந்த அம்மா பணம் எடுத்ததை பார்த்தோம். சாயங்காலமா தரலாம், நான் போய் பேசுறேன். ம். எனக்கு வந்த பேக் எடுத்துக்கிட்டு எனக்கே ஸ்டாப் போடுறானா? சவுந்தருக்கு பணம் கொடுக்கணும்ல. அதுக்கப்புறம் நாங்க ஆடின டிராமா தான் உங்களுக்கு தெரியுமே. உங்க பிளான் என்னவா இருந்தது அதை சொல்லுங்க. எத்தனையோ வருஷமா ஜமீன்தார் கிட்ட இருந்தோம். பிச்சைக்கார மாதிரியே இருந்த எனக்கு அந்த நகைகள் அவங்களுக்குன்னு தீர்ப்பானதும் ஒரு ஐடியா தோணுச்சு. அந்த பணத்தை மொத்தமா நானே அனுபவிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சேன். அந்த சமயத்துல தான் ஜமீன்தார் மாதிரியே இருக்கிற ஜக்குவை பார்த்தேன். உடனே பெரிய பெரிய வக்கீலெல்லாம் பிடிச்சி வரப்போற ராஜ நகைகளை வித்து கிடைக்க போற 1300 கோடியையும் அவங்க 2 பேர், அதாவது ஜமீன்தாருக்கும் அவர் தங்கச்சி பொண்ணு மாலிகாவுக்கும் மட்டுமே உரியதுன்னும், அவங்க காலத்துக்கு அப்புறம் அந்த பணம் அவங்க அமைச்சிருக்கிற ட்ரஸ்ட் மூலமா கவர்மெண்ட்டுக்கு போயிடணும் ஒரு உயிலை ரெடி பண்ண வச்சேன். எல்லாம் கையெழுத்தாகி முடிஞ்சதும் ஜமீன்தாரை அடிச்சு மயக்கமாக்கிட்டேன். அந்த பொண்ணு மாலிகாவையும் அடைச்சு வச்சேன். அவ தப்பிக்க முயற்சி பண்ணதுல செத்துட்டான். ஜக்குவை கொண்டு வந்து
ஜமீன்தாரா நடிக்க வச்சேன். அவரோட சொந்த பொண்ணை அவரோட தங்கச்சி பொண்ணா நடிக்க வச்சேன். நகைகளை நல்ல விலைக்கு வாங்குறதுக்கு கம்பெனிகள் போட்டி போடுது. பணம் வந்ததும் ஜக்கு மூலமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். நான் நல்லவனா இருந்ததால உங்க மேல சந்தேகம் வந்ததும் இவங்க 2 பேர்கிட்டே சொன்னேன். சட்டப்படி ஆக்ஷன் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே விஸ்வா, அதை நாங்க பாத்துக்கிறோம். ரமேஷ், ஜக்கு எங்க? அவன் பொண்ணு செத்துருச்சுல, பாடி அடக்கம் பண்றதுக்காக கான்ஸ்டபிள்ஸ் கூட அனுப்பியிருக்கேன். அப்புறம் விஸ்வா, அந்த சமஸ்தானத்து ஜமீன்தார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாயி வந்ததும் என்ன கூப்பிடு. ஷூர். ஓகே ஓகே, நான் அப்ப கிளம்புறேன். பாய். ஏமாச்சி பாட்டை நிறுத்திட்ட? நாம ஆடி ஆடி இந்த கடைசி ரவுண்டையும் முடிச்சிட்டோன்னா போய் தூங்கிடுவோம். அதுக்கு முன்னாடி ஆ, நம்ம ஷேரை பத்தி ஒரே ஒரு தடவை பேசிடலாமா? அதான் ஏற்கனவே பேசிட்டோமே. ஆளுக்கு 33%ன்னு முடிவு பண்ணோம். பாக்கி 1% அனாத ஆசிரமத்துக்குன்னு பேசிட்டோம்ல. அது சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? ஒரு நிமிஷம் இரு. ஏய், அந்த ஜமீன்தார் ப்ராப்பர்ட்டிய சுப்பு அடிக்கிறதுக்கு பிளான் போடுறான்னு உங்களுக்கு சொன்னது யாரு? நான் தானே. அதை எப்படி அடிக்கிறது, அவனை எப்படி லாக் பண்றதுன்னு சொன்னது யாரு? நான் தானே. இப்ப கூட சுப்புவையும் ஜக்குவையும் ஜெயில போட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரிஜினல் ஜமீன்தார ஒப்புக்கு வச்சுக்கிட்டு மொத்த பணத்தையும் அடிக்கிறதுக்கு பிளான் போட்டது யாரு? நான் தானே. அதுக்கு எனக்கு ஷேரு அதிகமா வேணும். எவ்வளோ வேணும்? 50% வேணும். நீ ஒரு நிமிஷம் இரு, நாங்க யோசிச்சுட்டு வந்து சொல்றோம். ஓகே ஓகே, வா மச்சி, வேணாம். வா. பாத்துடா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என் ஐடியா தான் கரெக்ட். என்ன சொல்ற? ஓகே, கேரி ஆன். என்ன பயந்துட்டீங்களா? நான் ஷேர் அதிகமா வேணும்னு கேட்டது சும்மா ஒரு பேச்சுக்கு தான். சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஒரு ஹாப்பியான மூட்ல ஒரு சின்ன ஷாக் கொடுத்துட்டா அது எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்கிறதுக்கு இப்படியெல்லாம் பண்ண. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே ப்ளீஸ்
have it. குடிங்க ப்ளீஸ் ப்ளீஸ் குடிங்கப்பா. ம் இவனுக்கு உயிர் எடுத்துலான்னு பயங்கரமான பாய்சனை சரக்குல மிக்ஸ் பண்ண கடைசியில இவனுங்க என் உயிரை எடுத்துட்டானுங்களே. பாடி என்ன பண்ணலாம்? முதல்ல மிச்சம் இருக்கிற இந்த சரக்கு அடிப்போம். பாடியை என்ன பண்றதுன்னு அப்புறமா யோசிக்கலாம். ம் Cheers.